ஹாய் மக்களே, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. அப்படி என்னன்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என் எண்ட்லேருந்துமே கிடையாது அண்ட் கஸ்டமர் எண்ட்லேருந்துமே கிடையாது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு 6 பிரைடல் கோன்ஸும் ஒரு ஆஃப்டர் கேர் பாம் வந்து நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியுமே வந்து நம்மளுமே வந்து எப்போவும் யூஸ்வலாக எந்த கொரியரில் போடுவோமோ அந்த கொரியருக்கு வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணிட்டோம். அந்த கொரியர்காரங்க பார்த்தீங்கன்னா மேஜராக பண்ண மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா அவங்க லொக்கேஷனுக்கு வந்து அந்த கொரியர் டெலிவர் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு பார்க்க கூட கிடையாது. அண்ட் அதை வந்து என்கிட்ட இனிஷியேட் கூட பண்ண கிடையாது. அவங்க அட்லீஸ்ட் அவங்க சொல்லியிருந்தா நம்ம கஸ்டமர் கிட்ட அப்டேட் கூட பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வேறு கொரியராச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம். எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்களும் யூஸ்வலாக வந்து கொரியர் போடுற மாதிரி வந்து டிஸ்பேச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கொரியர் பார்சல் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு, நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ கொரியர் ஆஃபீஸ்லேருந்து அந்த மாதிரி கால் வந்த உடனே நான் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அகைன் நான் இதை ரீகொரியர் போட்டேன் அப்படின்னா அது வந்து தேவையில்லாமல் வந்து நீங்கள் யூஸும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து வச்சுக்கோங்க சிஸ்டர், எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கஸ்டமர் தான் வந்து சஃபர் பண்ணுறாங்க. அவங்க அமௌண்ட்டும் லாஸ் ஆனால் அவங்க ப்ராடக்ட்டும் வந்து கைக்கு ரிசீவ் ஆகல. ஸோ ஆர்கானிக் கோன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 to 3 டேஸில் கஸ்டமர் கையில் வந்து ரிசீவ் ஆகிடணும். அப்படி ரிசீவ் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து லிக்விட் தனியாக பவுடர் தனியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் தெரிஞ்சு வரும். அது நம்மளால் எதுலேயும் யூஸ் பண்ணவே முடியாது. அண்ட் அந்த பாம் கூட வந்து ஃபுல்லாக ஆயில் விட்டு போயிருந்துச்சு. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கட் அண்ட் கிளியராக கேட்டுட்டு வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் புக்கிங் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. டாடா பாய்.